பவுல் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் அவர் சொல்லுகிற காரியங்களை குறித்து அவரே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருப்பதைப் போல காணப்படுகிறது. 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்பதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் பவுல் தாமே இவ்விதமாக விசுவாசிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம் என்று சொல்லுகிறார். For believing God's word is important. So he emphasized the importance of preachers. பிரசங்கிகளினுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த இடத்தில் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். So the necessity of preachers to be sent, he shows the importance of it. பிரசங்கிகள் அனுப்பப்பட வேண்டிய அவசியத்தை குறித்தும் இந்த இடத்தில் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார். இன்னுமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்பதை குறித்து விதமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். 15வது வசனத்தில் இவ்விதமாக அந்த how beautiful are the feet of the preachers. So here he goes again that the word of God is necessary to have faith. He is emphasized. அவருடைய வார்த்தை முக்கியமானது என்பதை குறித்து இங்கு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். Last week we saw how in spite of hearing God's word, why many people are not believing. It's a big question. அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க, ஏன் அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை? We can't say that everybody who hears God's word, who hears the God's word are being saved. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. Rather we could say majority of the people who hear God's word, they really don't believe. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அநேகர் உண்மையான விதத்தில் சொல்ல போனால் விசுவாசிக்கிறதில்லை. only few people are believing. கொஞ்சம் பேர் தான் விசுவாசிக்கிறார்கள். I already told you what is meant by faith. விசுவாசம் என்றால் என்ன? Of course we saw the great list of people who are called believers in Hebrew 11th chapter. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்களை குறித்து நாம் வாசித்தோம். Hebrew 11th chapter. Here we see a list of people who had faith. இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்றால், இங்கே ஒரு பெரிய ஒரு பட்டியலை பார்க்கிறோம். விசுவாசத்தை கொண்டிருந்த மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். When you see Hebrew 11th chapter, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 17th verse, மேலும் விசுவாசத்தினாலே by faith. 20வது வசனத்தில் விசுவாசத்தினாலே by faith. 21 by faith விசுவாசத்தினாலே. 22ல் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே. 24ல் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே. இன்னுமாக 27ல் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே. 28ல் வாசிக்கிறோம் விசுவாசம். ஆல் by faith by faith by faith. 29 விசுவாசத்தினாலே.
31 விசுவாசத்தினாலே, even 33 விசுவாசத்தினாலே, by faith. But here St. Paul talks of another people who had more privileges to hear God's word. இங்கே அந்த 10வது அதிகாரத்தில் இன்னும் அதிகமான ஸ்லாக்கியங்களை பெற்ற மக்களை குறித்து பேசுகிறார். He gives a contradictory statement about them. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் அவர் பேசுகிறார். Even the Bible says 18th verse 18வது வசனத்தில் இந்த 17ல் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So I was explaining what the true faith is. The true faith is believing God's word. உண்மையான விசுவாசங்கிறது என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது தான். So what is meant by believing God's word? ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறது என்றால் என்ன? Believing and obeying. There comes the difference. அங்கே தான் வித்தியாசம் வருதுங்க. The people of Israel, they heard God's word, அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. They acted as though they believed. விசுவாசித்ததை போல அவர்கள் நடித்தார்கள் அல்லது செயல்பட்டார்கள். But they didn't believe it. ஆனால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. Why? காரணம் என்னன்னா, so how will you prove your faith? உங்களுடைய விசுவாசத்தை எப்படி நீங்கள் நிரூபிப்பீர்கள்? Is it by talking about faith? விசுவாசத்தை அதிகமாக பேசுகிறதுனாலவா? Is it that by knowing faith? விசுவாசத்தை அறிந்திருக்கிறதுனாலவா? Is it by simply even telling that they have faith? விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறதுனாலையா? No dear people, இல்லைங்க. You will acknowledge true faith only by obeying God's word. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதின் மூலமாக மாத்திரம்தான் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். So no other way by which you could express faith in your life. வாழ்க்கையில் விசுவாசத்தை வேற எதனாலுமே வெளிப்படுத்த முடியாதுங்க. So many people hear God's word. அவருடைய வசனத்தை கேட்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். But they don't obey. கீழ்ப்படுகிறதில்லை. 14th verse, அவருடைய பாதங்கள் அழகாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லிட்டு, he explained the beauty of the gospel. சுவிசேஷத்தினுடைய அழகை குறித்து சொல்லிட்டார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கருடைய மேன்மையை குறித்து சொன்னார். He explained the glory of the people who preach God's word. But with all this glorious gospel, மகிமைகரமான சுவிசேஷம், who preaches the gospel with faith, or the glorious people, மகிமைகரமான மக்கள், அவர்கள் சுவிசேஷத்தை அவிதமாக போதிக்கிறவர்கள். 16th verse 16வது வசனத்தில், ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. Not everyone obeyed God's word. Here he brings out the contradiction. இங்கே தான் அந்த முரண்பாடுங்கிறத கொண்டு வருகிறார். So there is only one way by which you could explain faith in your practical life, and that is by obedience to the word of God. ஆக என்னுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக மாத்திரமே இந்த
விசுவாசத்தை நீ வெளிப்படுத்த முடியும். No other way by which you could express the gospel in your life. வேறு எந்த விதத்திலும் சுவிசேஷத்தை நீ வெளிப்படுத்த, உன்னுடைய சுவிசேஷத்தினுடைய அந்த உண்மை தன்மையை வெளிப்படுத்தவே முடியாதுங்க. அதாவது இவ்வளவு சொல்லிட்டு சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய மகிமைகரமான சுவிசேஷம், so glorious gospel, but many people they don't obey. ஆனால் அநேகர் அதற்கு கீழ்ப்படியவில்லை. What is meant by obedience? விசுவாசம்னா என்ன? Is it simply believing God and talking about faith and walking about faith in a way that you express in your mouth? விசுவாசம்னா ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் அதை பற்றி பேசுகிறதோ அல்லது அதை குறித்து அறிந்திருக்கிறதோ இல்லை. விசுவாசங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இட் மஸ்ட் பி ப்ரூவ்ட். உன்னுடைய ஒபீடியன்ஸ் எப்போ கீழ்ப்படிதல் நிரூபிக்கப்படும்? So there are many people in the churches today who say that we are believers. நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். நிறைய பேர் அவிதமாக பேசுகிறார்கள். ஆனால் faith involves a real commitment. உன்னுடைய விசுவாசங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான அர்ப்பணிப்பை கொண்டதாக காணப்பட வேண்டும். விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. It is not by saying, but obedience involves real commitment. அந்த கீழ்ப்படிதல் என்பது உண்மையான அர்ப்பணிப்போட கூட இருக்குங்க. ஆகவே நீ பேசுறதில்லை, உன் வாழ்க்கை பேசும். Your life will speak. That is the way by which your faith is expressed. அப்படித்தான் உன்னுடைய விசுவாசமானது வெளிப்படுத்தப்படும். You see Hebrew 11th chapter, எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் இங்கே முதலாவது இங்கே 6வது வசனத்தில் சொன்னார். Hebrew 11th chapter என்ன சொன்னார்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நீ ஏற்ற ஒரு மனுஷனாக இருக்க மாட்டாய். அதாவது உன்னை அவர் அங்கீகரிக்க மாட்டார். You see 7th verse, 6th verse, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷனாகவும் இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் யூ ஆர் நாட் சேவ்ட். யூ கான் பி ப்ளீஸிங் டு காட். தேவனுக்கு நீ பிரியமானவனாக இருக்க முடியாது. So he wants to prove with the people who express their faith in their lives. இந்த விசுவாசத்தை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தின மக்களின் மூலமாக இதை அவர் விளக்கப்படுத்துகிறார். You see 7th verse, 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததென்று விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். You see, it involves action. It involves action. விசுவாசங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடு நிரூபிக்கணும். It should prove.
7th verse. By faith, Noah being warned of God of things not seen as. God explained, warned Noah. நோவாவை எச்சரிச்சாரு. I am going to destroy this world by water. தண்ணீரினால நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன்றத அவர் எச்சரித்தார். Nobody really believed. யாருமே அதை விசுவாசிக்கல. பைபிள் சேஸ் வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டுமாக உணராதிருந்தார்கள். Until the flood came and destroyed them, they were not serious about what God said. தேவன் சொன்னதை குறித்து அவர்கள் கொஞ்சம் கூட அக்கறை கொள்ளவே இல்லைங்க. So they were not interested in what Noah was doing. நோவா செய்ததில் அவங்களுக்கு ஆர்வமே இல்லைங்க. Probably nobody would have come and asked Noah, is there a place for us to also come? ஒருவேளை நாங்கள் இதில் தங்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்குமா? Nobody was serious. யாருமே அதில் உண்மையான விதத்தில் ஒரு கருத்துள்ளவர்களாக அதை குறித்த தாக்கமுள்ளவர்களாக இல்லை. So faith makes a great impact in your life, which brings obedience in your life. அதாவது விசுவாசங்கிறது உடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதலுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியே ஆகணுங்க. வேற வழியே கிடையாது. நோ இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை பேசினேன். I was having a chance either to obey God, believing that God will take care of me, even if I don't apply for scholarship. ஒருவேளை ஸ்காலர்ஷிப்புக்கு நான் அப்ளை பண்ணலன்னா கூட, putting as Hindu in my application, என்னுடைய அப்ளிகேஷனில் இந்துன்னு போட்டு, தேவன் என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார். God will take care of me. God will feed me. See, there comes obedience for the conviction which you have through the gospel. சுவிசேஷத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாதிப்பு உன்னை உண்டாக்குறதுல there comes obedience, கீழ்ப்படிதல், there comes sacrifice, தியாகம் இருக்குது. Obedience without sacrifice is not truly obedience. தியாகம் இல்லாமல் கீழ்ப்படிதல் இல்லைங்க. No. You see, Noah, when God asked Noah to take an action which is completely ridiculous before the eyes of people, இந்த மக்களுடைய பார்வைக்கு முன்பாக பரிகாசப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருந்ததே, he meticulously obeyed. அவன் முழுக்க அது கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னார், this is the measurement with which you have to build this ark. இந்த அளவில் தான் இந்த பேழையை நீ கட்டணும். So God gave the measurement, அளவை கொடுத்தார். So Noah was meticulous even in taking of the measurements. அந்த அளவுகள் எல்லாம் கூட அவன் பின்பற்றி he saved his family. அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றினான். See, when Abraham was asked in 8th verse, 8வது வசனத்தில் ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது, you see, Hebrew 11 8th verse, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். You see, it seems to be very foolish. ரொம்ப பைத்தியமாக இருக்குதுங்க இது. Yes, I was ridiculed
as foolish, ஒரு பைத்தியகாரத்தனம் என்பதாக நான் கருதப்பட்டேன். இங்கு ஆண்டவர் அழைச்சார். It was by faith Abraham, when he was called to go out into a place which he should after receive for inheritance, obeyed. பார்த்தீங்களா? So faith involves obedience. Obedience, not a partial obedience, but a full obedience. முழுக்க கீழ்ப்படிய, commitment to of life, வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தாங்க விசுவாசம். Faith is not simply I believe God, ஆண்டவர் விசுவாசிக்கிறேங்கிறது இல்லை. No, not at all. You could see many number of people, I believe God, God will help me, நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். That is not faith. அது விசுவாசமே இல்லை. விசுவாசம் என்கிறது is a commitment unto life. ஜீவனை அர்ப்பணிக்கிறது தாங்க விசுவாசம். ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் விசுவாசம். Obedience unto life. You set aside all your calculations, everything of your own. உன்னுடைய சொந்த வழி அதெல்லாம் நீ எடுத்து போட்டுட்டு, God called Abraham. ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது, I don't know why God didn't reveal I am going to take to Canaan. கானானுக்கு அழைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் ஏன் கானானுக்கு உன்னை அழைக்கிறான்னு சொல்லலை. I don't know why Abraham didn't ask God also. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஏன் கேட்கலன்னு தெரியல. பட் இன்றைக்கு so called believers, they are meticulously calculating things before they take the first step of obedience. But that is not real obedience. ஆனால் இப்போ இன்றைக்கி விசுவாசிகள் சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் இந்த முதலாவது அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் அவங்க எல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. இது அப்படியா, அது அப்படியா, நான் அப்படி பண்ணுனா இது வருமா, இது வருமா, இந்த வருமா, இந்த இடத்துலேருந்து பணம் வருமா, அந்த இடத்துல பணம் வருமா, அதை பண்ணுவா, இதை பண்ணவா. Dear people, gospel is something tremendous, but involves obedience. சுவிசேஷங்கிறது மிக உன்னதமானது, ஆனால் அதற்கு கீழ்ப்படிதல் தேவை. So many people, I see so many people, some people they will be very enthusiastic for a period of time. கொஞ்ச நாள் பார்த்தா ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, and slowly they will backslide in the hearts. அப்படியே இருதயத்தில் they will go to the original number 1 or 0, பழையபடியே போயிட்டுருப்பாங்க. That is not faith. அது விசுவாசம் இல்லை. So here he explains, அப்படித்தான் விசுவாசங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல தொடர்ந்து இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விளக்குகிறார். In Hebrew 11th chapter he explains these things. So the same thing involves in believing the gospel. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதிலும் கூட அதே தாங்க இருக்குது. Romans 10th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். So he was explaining the glory of the gospel and the glory of the preacher. அவர் சுவிசேஷத்தினுடைய மகிமையை குறித்து பேசினார். அவ்விதமாக அங்கு சுவிசேஷனுடைய மகிமை குறித்து பேசினார். ஆனால் சொன்னார், கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? He turns to the people of Israel. இஸ்ரவேலின் மக்கள் மக்கமாக திருப்புகிறதை பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு 18th verse, இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். They heard the gospel, they heard the word of God. அவர்களின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறதே. So the gospel is reaching them, but they are not believing and obeying.
காரணம் என்ன? See, God is involved in making them, they intensify their unfaith. அவங்க அவிசுவாசத்தை ஆண்டவரின் அதிகப்படுத்துகிறார். You may ask what it is ridiculous. என்ன இது வித்தியாசமாக இருக்கேன்? அவங்க ஏற்கனவே விசுவாசிக்கலை, அவங்கள விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா? they should be brought to the faith இல்லையா? பாருங்கள் 19 வசனத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். they knew it. முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றேன். Moses was telling, dear people, Moses was such a humble man. மோசே அவ்வளவு ஒரு தாழ்மையான மனிதன். He committed his life for the saving of these dear people. இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தவன். ஆனால் இப்போ வேறு விதமாக பேசுகிறானே. He talks in a different way. இந்த ஜனங்களை இன்னும் கோபப்படுத்து எதுக்காக? அவங்க டு மேக் them harder, இன்னும் அவங்க இருதயம் கடினப்படுத்தும்படியான விதத்தில் நான் செய்வேன். எனக்கு ஜனங்கள் எல்லாரை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களை கோபமூட்டுவேன். 20 வசனத்தில் சொல்கிறாரு, என்னை தேடார்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறேன். ஏன் விதமாக அவர் சொல்லுகிறார்? 20th verse, he speaks by those people who knew me not were being revealed. என்ன அறியாதவர்களுக்கு வெளியரங்கமானேன். அறிஞ்சவங்களுக்கு இன்னும் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினேன். Those people who knew or called themselves knew the truth, I made them to be hardened. But for the people completely strangers, I revealed to them. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, dear people, even the 21st verse, 21வது வசனத்தில் இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். 21st verse. But to Israel he saith, all day long I have stretched forth my hands unto a disobedient and gainsaying people. அதாவது ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டும், in spite of hearing God's word, there is no faith, விசுவாசம் இல்லை. Because there is no faith, there is no obedience. கீழ்ப்படிதல் இல்லை, விசுவாசம் இல்லாததுனால. அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிறவர்கள். They don't talk literally, but they express their disobedience by not committing to God. தங்களுடைய கீழ்ப்படியாமை எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க? ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்காதது மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். So they try to justify themselves that they are godly children. தங்களை நீதியுள்ள பிள்ளைகள் என்பதாக தங்களை நியாயம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். Dear people, here is a gross confusion.
ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை இந்த இடத்துல பவுல் கொண்டு வருகிறார். So what is the ultimate way by which he wants to express through these things? இந்த காரியத்தின் மூலமாக பவுல் என்னதான் சொல்ல விரும்புகிறார்? என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உன் வாழ்க்கையில் முதலாவது உன்னுடைய நீதியை நிலைநாட்ட பார்க்காத. We have been explaining to this. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல விதங்களில் நாம் பார்த்துருக்கிறோம். அவங்கள பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க எல்லாமே சுயநீதிக்காரர்கள். they are self-righteous people. எப்படின்னு சொன்னால், நான் பரவாயில்ல, I am not bad, I am a very good man, நல்ல மனுஷன். ஆகவே அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவருடைய நீதியை தேடக்கூடிய தாழ்மையில் வருவதில்லை. they don't come to the position of seeking God's righteousness. அதாவது இன்னொரு விதத்தில் சொன்னப்பனா, they could not acknowledge their own need of their own heart. அவங்க உண்மையான இருதயத்தின் நிலையை குறித்து அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னு கேட்டால், இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது அதான் அவர் சொல்கிறார். யூ see 10th chapter 10வது அதிகாரத்தில் அவங்க ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க? why they are not able to obey? நான் சொன்னேன், faith comes obedience. விசுவாசம் கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. கீழ்ப்படிதல்னும் போது சும்மா நான் ஆண்டவரை நம்புகிறேங்கிறது இல்லை. ஜஸ்ட் நாட் பை சேயிங். faith involves லைஃப் கமிட்மெண்ட். விசுவாசம் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கிற. லைஃப் ஆர் டெத், மரணமோ ஜீவனோ வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற. யூ பிலீவ் காட் 100%, 100% ஆண்டவரை விசுவாசிக்கிற. யூ பிலீவ் காட், நாட் கால்குலேட்டிங் திங்ஸ். அதையும் இதையும் பார்த்து நீ கீழ்ப்படுகிறதில்ல. நீ ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறன்னா, இஸ்ரேல் மக்களை குறித்து அவர் அல்டிமேட்டாக அங்கே தான் கொண்டு வர்றார். ஒய் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஒபே? ஏன் நீ கீழ்ப்படிய முடியலைன்னா, அந்த 3rd verse 10:3 சொல்கிறார். 10:3 எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல். தட் இஸ் த பிக் ஹேவக் ஹியர். உனக்கு ஆண்டவருடைய நீதியை பற்றி தெரியல. உன் நீதி கந்த இட்ஸ் அப்சல்யூட்லி ஜீரோ. யூ மஸ்ட் கம் அப்சல்யூட்லி falling before the feet of God that you are absolutely a sinner. நீ ஒரு பாவின்னு ஒத்து வரணும். உன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைங்கிறத விளங்கி கொண்டு வரணும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் அப்சல்யூட்லி ஜீரோ. இப்போ அந்த விதமான மக்கள் மத்தியில் மட்டும்தான் அந்த விசுவாசத்துக்கு அவங்க பாருங்கள், அந்த 3rd verse எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். they don't obey God's righteousness. அவங்க வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ a sort of pride and arrogance, ஒரு விதமான பெருமையும் அகம்பாவம் அவங்க இருதயத்தில் இருக்கு. probably you are a proud man, an arrogant man, so your eyes are closed and not able to understand that you are completely devoid of God's righteousness, no knowledge about God's righteousness spiritually. அதாவது உன் வாழ்க்கையில் உன்னுடைய பெருமையும் உன்னுடைய அகம்பாவமும், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவ நீதி தேவைங்கிறத உணரக்கூடாத அளவில் உன் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. அதனால் உன்னால் அறிய முடியல. Dear people, salvation comes only when we come to the position of zero. சைபருங்கிற இடத்துல தான் சால்வேஷன் ஆரம்பிக்குது. It starts from zero. ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்குது. உன்னுடைய நீதி ஒரு 5%, கிறிஸ்துவின் நீதி 95% எல்லாம் கிடையாது. நாட் யுவர் ரைச்சியஸ்னஸ் 5%,
and Christ's righteousness 95%. No. அதனால தான் பாவியாக என் மேல் கிருபையாயிரும். Have mercy upon me, a sinner. ஆண்டவரே, நான் வழி விலகி போனேன். I have gone astray. Dear people, Christians, it's a very hard for born Christians to be converted, truly speaking. கிறிஸ்தவர்களாக பிறந்தவங்க ரட்சிக்கப்படுகிறது ரொம்ப கஷ்டம். Can't they be converted absolutely? அவங்க முழுக்க ரட்சிக்கப்பட முடியாத? It is not so. அப்படி இல்லை. ஆனால் somehow or other they have got some sort of self-righteousness which tries to cling them. அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாழ்க்கையில் அவங்க அந்த சுயநீதியை பிடித்து கொள்ளுகிற ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்குள்ளாக இருக்க வாய்ப்புண்டு. அப்போ இந்துக்களாக இருந்து வர்றவங்க ரட்சிக்கப்படுவார்களா? ஈவன் த people who are coming from Hinduism, can they be saved? That also is not sure. அதுவும் கூட நிச்சயம் இல்லை. So one thing comes, it is all God who determine. தேவன் தான் இதை நிர்ணயிக்கிறார். Only when God turns your hearts, you will be saved. ஆண்டவர் உன் இருதயத்தை திருப்பினா தான் நீ ரட்சிக்கப்படுவாய். If your heart is not turned to God, turned by God, தேவனால் உன் இருதயம் திருப்பப்படலைன்னா நீ ரட்சிக்கப்பட முடியாது. It is not that I want to discourage you. இதில் உன்னை சோர்வடைய பண்ணும்படியாக நான் சொல்லலை. அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. Lord, I don't have no other hope other than Thee. My righteousness is absolutely zero, the Bible says. வேதம் சொல்லுது, என்னுடைய நீதி ஒன்றுமில்லைன்னு பைபிள் சொல்லுது. My righteousness is absolutely a negative impact. என்னுடைய நீதி என்பது என்னை அழித்து போடும்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியம்னு பைபிள் சொல்லுது. Even though many times I may think that I am a good person or good Christian, நிறைய சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நபர், நல்ல கிறிஸ்துவன் நினைச்சாலும் கூட, the Bible says it is absolutely nothing, useless. அது ஒன்றுமில்லை, சைபர்னு சொல்லுது. அதனால் because of that I come to you as a naked man. நான் ஒரு நிர்வாணியாக வருகிறேன். அதாவது நான் உணர்கிறது என்னங்கிறதுல வாட் ஐ ஃபீல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வாட் த பைபிள் சேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். வேதம் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். அவங்க சுயநீதியை நிலைநாட்ட தேடுகிறபடியால் தேவநீதி அறியாமல் போகிறார்கள். They could not understand God's righteousness. So how to know God's righteousness? தேவனுடைய நீதியை நான் எப்படி அறிந்து கொள்வது? என்னுடைய சுயநீதியை விடும் பொழுது மாத்திரம்தான். When I leave off my self-righteousness. So how to come to God? To leave off my self-righteousness. என்னுடைய சுயநீதியை விடுறதுக்கு நான் ஆண்டவரிடத்தில் எப்படி வரணும்? Whether you are a Christian or a Hindu, come to converted to Christianity, ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து பிறந்த born Christian or not born again, பிறந்த கிறிஸ்தவர்கள் ஆனால் மறுபடியும் பிறக்காதவர்கள், அல்லது இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மாற யாராக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நீ உணரலையோ, whether you understand it or not, your righteousness is absolutely nothing, useless for you to be saved. நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அது no use of comparing with other people, this people, that people. இவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது, I am better than this person, I am better that person, இந்த மனுஷனோட பரவாயில்ல, அந்த மனுஷியோட பரவாயில்ல. அப்சல்யூட்லி நத்திங் இல்லை. There is nothing to compare. ஒப்பிட்டு பார்க்கணும். You stand before God. தேவனுக்கு முன்பாக நீ நிற்கிற. You stand naked. நீ நிர்வாணியாக நிற்கிற. So Bible says your righteousness will be of no help to you. உனக்கு நீதிங்கிறதுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமே இல்லை. So God, if at all the gospel has a real impact and to be useful to you, சுவிசேஷம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான பாதிப்பை ஏற்படுத்தணும்னா
அது உன்னுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தணுன்னா, ஆண்டவரே நான் பாவின்னா என்ன? ஐ எம் எ சின்னர். என்னுடைய நீதி எல்லாமே அழுக்கான கந்தை. இட்ஸ் ஆல் filthy rags. So I come to you for the robe of righteousness. ஆகவே அந்த நீதியின் சால்வைக்காக வருகிறேன். இல்லை, என் பழைய நீதியோட அழுக்கு கந்து அதோட கூட மேலே போத்திருங்கன்னு சொல்ல முடியுமா? Can you say it's a filthy rags, so please put on the robe of righteousness upon it? No, you must remove it. அதை நீக்கணும். So what? You must humble. நீ தாழ்த்தணும். You must understand. Dear people, salvation is by grace. அவ்வளோதான், வேதம் தான் சொல்லுது. ரட்சிப்பு கிருபையினால் உண்டானது. உன்னுடைய 0.0001% கூட அதில் ஒன்றுமே இல்லை. Not even a 0.0001%. So if you want to be saved, நீ ரட்சிக்கப்படணும்னு சொன்னால், come to the level of 0. 0ன்ற இடத்துக்கு நீ வா. உன்னை தாழ்த்து. humble yours. ஒருவர் இருதயம் சொல்லும், அப்பா நீ நல்ல கிறிஸ்தவன் ஆச்சே, you are a better Christian, but you say no, I am not a better Christian. அவர் நல்ல கிறிஸ்தவன் இல்லை. I am a proud fellow, பெருமைக்காரன். I want to have my own way of doing things. என்னுடைய சொந்த வழியில் போகிறதுக்கு நான் பார்க்குறேன். Here he says, because இது என்னன்னு சொன்னால், இல்லாதவனுக்கு கூட கொடுக்கப்படும், எதாவது உள்ளவனுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறத எடுத்துருவானான்னு சொல்லி, அதுதான் தட் இஸ் த பிரின்சிபல். உங்கள்கிட்ட நீ ஆணுடைய நீதியை தேடுகிற நிலையில் உன்னுடைய நீதியை முழுக்க விடும் பொழுது தான் உனக்கு ஆணுடைய நீதி கொடுக்கப்படும். God's righteousness will be added to you only when you put a stop to your own righteousness. சொல்கிறாரு 4th verse, Romans 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். வாட் இஸ் த law says? பிரமாணம் என்ன சொல்லுது? செய்கிறதுனால பிழைப்பாய். You will live by doing this. And our faith says you will live by faith. விசுவாசத்தினால பிழைப்ப. ஆகவே உண்மையான ரட்சிப்பு எங்கு ஆரம்பிக்குதுன்னா, where comes the true salvation? Come to the foot of the cross. சிலுவை அண்டு வா. Don't justify with others. மற்றவர்களை பற்றி நீங்கள் வச்சுக்கு நியாயப்படுத்தாத, மற்றவர்களை குற்றம் சாட்டாத. டோன்ட் டாக், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை. க்ளோஸ் யுவர் மவுத். வாயை மூடு. சிலுவை அண்ட நீ போய், ஆண்டவரே நான் பாவி, ஐ எம் எ சின்னர், ஐ எம் எ சின்னர், there is only one hope for me. ஒரே ஒரு நம்பிக்கை தான். that is the hope of God's righteousness, தேவ நீதி. Where comes the righteousness? It is through Christ. கிறிஸ்துவின் மூலமாக. அவனை விசுவாசிக்கிறவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். Christ, holding on to Christ. பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. Lord have mercy upon me the sinner. அந்த பரிசேயன் போய் சொன்னான், லார்ட் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது. ஏங்க ஐ எம் ஃபாஸ்டிங், கிவிங் டைட்ஸ், நான் உபவாசம் பண்ணுறேன், இதெல்லாம் இருக்குது எனக்கு. அதில் ஹி வாஸ் ட்ரைங் டு அக்குமுலேட் ஆல் filthy rags upon him. அவன் மேலே எல்லாம் அந்த அசுத்த கந்தையை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த பரிசேயன் he emptied of all his self-righteousness. தன்னுடைய நீதி எல்லாத்தையும் நீக்கிட்டு கிறிஸ்துவனிடத்தில் வர ஆரம்பிக்கிறான். நாட் ஓன்லி ஃபார் தி salvation, ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல, ஃபார் யுவர் சாங்டிஃபிகேஷன் ஆல்சோ. உன்னுடைய பரிசுத்தமாகுதலுக்கு அதான். நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் கூட
சாகர வரைக்குமே, until your death, you depend only on God's righteousness. தேவனுடைய நீதியை மாத்திரம்தான் நீ சார்ந்து வாழுகிறவனாக இருக்க முடியும். பரலோகத்துக்கு போகிற வழியும் அதே தாங்க. தட் இஸ் த ஒன்லி வே டு கோ டு ஹெவன். தெர் இஸ் நோ அதர் வே. வேறு வழியே கிடையாதுங்க. நான் பாவின்னு சொல்லிகிட்டே தான் நீ பரலோகத்தில் நுழையும். You will enter into heaven only by uttering, I am a sinner. லெப்ரசி பீப்புள் அந்த நாட்டில் ஊருக்குள்ளே வரணுன்னா ஒரு கோலும் மணியும் இருக்கும். அதில் அவன் தட்டிகிட்டே போவான். ஐ எம் அன்க்ளீன். அதாவது எல்லாம் அந்த நாட்டில் லெப்ரசி பேப்பராக தூரமாக விலகி போயிடும். ஏன்னா அது பரவிடுன்ட்டு. ஸோ ப்ராபப்ளி யூ மே சே தட் யூ ஆர் எ சின்னர். Others may flee from you. மற்றவங்க உன்னை விட்டு விலகி ஓடலாம். Others may think bad of you. உன்னை பற்றி தாழ்வாக நினைக்கலாம். Others may think in a different way. மற்ற உன்னை பற்றி வேறு விதமாக பேசலாம். பட் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என் நீதி ஒன்றுமே இல்லை. அப்சல்யூட்லி நீ எதையுமே ஆண்டவருக்கு முன்னாக கொண்டாந்து அடுக்காத. டோன்ட் நெரேட், லார்ட் ஐ ஆம் டூயிங் திஸ், ஐ ஆம் டூயிங் தட், இதெல்லாம் செய்கிறேன் என்கிட்ட இருக்குங்கிறத கொண்டாந்து புட் எ ஃபுல் ஸ்டாப் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வை. ஆண்டவரே உம்முடைய நீதியினால் மட்டும்தான் நான் பிழைக்க முடியும். ஐ கேன் லிவ் பை ரைச்சஸ்னஸ். அதுதான் இங்கே கொண்டு வந்து சொல்கிறார். அதாவது நம்முடைய நீதியை சேர்க்க பிரயாசப்படுகிறது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போகாது. நம்ம இன்னும் இருதயம் கடினப்பட்டு போயிடுவோம். தட் இஸ் த கிரேட் டேஞ்சர். யூ வில் பி ஹார்ட் அண்ட் மோர். அதனால தான் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், சர்ச்சஸில், சபைகளில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க இருதயம் கடினப்பட்டு தாங்க இருக்கும். த ஹார்ட் வில் பி ஹார்டன். நோ ஹியூமிலிட்டி, தாழ்மை இருக்காது. சிலெல்லாம் நான் பார்க்கும் பொழுது யோசிக்கிறது, ஏன் ஒய் காட் allows such things in these people? இந்த மக்கள் மத்தியில் அவங்க வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதிச்சிருக்கிறார்? இட்ஸ் rather better, good, நல்லது. பிகாஸ் God wants to break you. உன்னை உடைக்க பார்க்குறார். இன்ஸ்டெட் ஆஃப் allowing you in your hardness, உன் கடினத்தன்மையில் நீ தொடர்ந்து போகிறத விட, if you are broken, நீ உடைபட்டால் நல்லது. ஸோ ஃபெய்த், விசுவாசம் அவருடைய வார்த்தையினால் வரும். when it comes by God's word, when there is obedience to God's word, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது. ஸோ how to obey, எப்படி கீழ்ப்படிகிறது? I don't have strength, கீழ்ப்படிய பலம் இல்லை. ஸோ what can I do? நான் என்ன செய்யறது? Lord, I am absolutely helpless in accomplishing your word. உன் வார்த்தையை நிறைவேற்ற எனக்கு உதவியை என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் முடியல. there is no, நீ சும்மா மூடி அது பூசி மெழுகாது. don't make it simply a bizarre. உண்மையா சொல்ல. what is true, say true. அதனால் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் புறக்கணித்தனுடைய காரணம் என்னென்னா, they want to establish their own righteousness. அவருடைய நீதியை நிலைநாட்ட பார்த்தாங்க. God rejected them. தேவன் புறக்கணிச்சிட்டாருங்க. ஸோ நீயும் நீதியை நிலைநாட்ட பார்த்தேன்னா ஆண்டவர் உன்னை புறக்கணிச்சிருவார். God will reject you when you want to establish own righteousness. Rather go to God. தேவனிடத்தில் போய், Lord, my righteousness is filthy rags. என்னுடைய நீதி அழுக்கான கந்த ஆண்டவரே, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இடத்துல உண்டு. நான் எத்தனையோ காரியங்கள் நான் இன்னும் சரியில்லை ஆண்டவரே. I am not right. In so many things I am not right. நான் அவங்கள பார்க்கல, இவங்கள பார்க்கல. I don't look here and there. என் சொந்த இருதயமே பயங்கரமாக இருக்கிறது. My heart is so wicked. Before I came here, one preacher was telling me, ஒரு preacher இங்கே வர்றது புல்பெருமனை ஃபோன் பண்ணார். ஐயோ, என் இருதயம் இவ்வளோ மோசமாக இருக்கு. மை ஹார்ட் இஸ் ஸோ விக்கெட். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. எனக்காக ஜெபிச்சு. டியர் பீப்பிள், ஃபெய்த் கேன் கம்
only by obedience. கீழ்ப்படிதலின் மூலம். அதான் யாக்கோபு சொன்னார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்கிறார். faith without works is dead. ஆகவே இந்த விசுவாசத்தை நான் பெரும்படியான ஒரே ஒரு வழியும் கூட கீழ்ப்படிதலின் மூலமாக, பை ஒபீடியன்ஸ். இப்போ நான் கீழ்ப்படியக்கூடிய திராணி எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்னா என்னை தாழ்த்துவதன் மூலமாகத்தான். when I acknowledge me, my own condition, என்னுடைய உண்மையான நிலையை ஒத்துக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான். சிலுவை நோக்கி நான் பார்ப்பேன். ஆனால் சிலுவை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. nobody will be ashamed. அவரை நோக்கி பார்த்து வெட்கப்படாதிருந்தார்கள், வெட்கமடையாதிருந்தார்கள். சிலுவையை உண்மையால் நோக்கி, யார் சிலுவையை நோக்கி பார்ப்பாங்க? who will look at the cross? only who has நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறவங்க தாங்க சிலுவையை பார்ப்பாங்க. those who are contrite, a broken heart, I tell you, others they won't look to the cross. சிலுவையை பார்க்க மாட்டாங்க. others they will try to justify, தங்களை நீதி நிலையற்ற பார்ப்பாங்க. so many Christians are like this. so 99.9% of Christians are like this. 99.9% கிறிஸ்தவர்கள் அப்படி. ஆனால் அந்த கேட்டகரியில் நீ போயிடாத. don't be taken up in those category. so go on God, Lord, my righteousness is absolutely zero. give me thy righteousness. கிறிஸ்துவின் மூலமாக அந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, எங்களுடைய நீதி ஒன்றே ஒன்று தான், கிறிஸ்துவினால் வருகிற நீதி மாத்திரம்தான். ஆனால் எவ்வளவாக எங்களுடைய இருதயம் மேட்டுமையினாலும் பெருமையினாலும் அகம்பாவத்தினாலும் நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறோம். நான் ஒரு நல்ல விசுவாசி, நான் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன். ஆண்டவரே, எப்போ ஒரு மனுஷன் இருதயத்தில் அப்படி வருதோ அவருடைய இருதயம் நமக்கு தூரமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கும் விதமான மனிதர்களுக்கும் வித்தியாசமே இல்லை ஆண்டவரே, நோ டிஃப்ரென்ஸ். ஆனால் எப்போ உம்முடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் எவ்வளோ ஒரு மோசமான மனிதனாக இருக்கிறேனே, என்னுடைய இருதயம் எவ்வளோ பொல்லாததாக இருக்கிறதே, நான் இன்னும் எவ்வளவாக மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பெருமை, அகம்பாவம், பொறுமையின்மை, பெருமை, இன்னும் பொறாமை, மேட்டுமை, அசுத்தம், எவ்வளவு அசுத்த சிந்தனைகள், அசுத்த எண்ணங்கள், பொருளாசை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இன்னும் உலகத்தின் பேரில் இன்பம், உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூர்ந்து வாழுகிற வாழ்க்கை, இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்னை சீரழித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் நடுவில் இது பிளவை உண்டாக்குகிறது. மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. அவர் விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிறேன், ஆனால் உமக்கும் எனக்கும் இடையில் எத்தனை காரியங்கள். கர்த்தாவே, அவிதமான ஒரு தாழ்த்துற ஒரு இருதயத்தை நிச்சயமாக நீர் நோக்கி பார்க்கிறேன். விதமான இருதயத்தை எங்களுக்கு தாரும். மேட்டுமையெல்லாம் விட்டு அந்த ஆண்டவரே ஜீரோ. ஒருவேளை எங்கள் இருதயம் சொல்லுது நீங்கள் நல்ல கிறிஸ்தவராச்சு, ஆனால் வேதம் சொல்லுது என்னுடைய நீதி ஜீரோ, அல்லது சொல்லப்போனா நெகட்டிவ், அழுக்கான கந்தை, பரிசுத்தமான ரட்சிப்பின் சால்வை உடுத்திக்கொள்ள தகுதியற்றவனாக என்னை மாற்றி விடுகிறது. அழுக்கான கந்தையின் பேரில் நீர் நீதியின் கந்தையை உடுத்த மாட்டீர். பழைய துருத்தியில் புது ரசம் ஊற்றப்படாது ஆண்டவரே, பழைய துருத்தியில் புது ரசம் ஊற்றப்படாது. துருத்தி கிழிஞ்சு போய்விடும். ஆவியானவரே இந்த இடத்துல பேசும். தங்களுடைய நீதியை வெறுத்து, தங்களுடைய சுயநீதியை விட்டு கிறிஸ்துவின் நீதியை, சிலுவையில் எங்களுக்காக சம்பாதித்த பாடுகள், உபத்திரவ மத்தியில் செய்த காரியத்தை பற்றி கொள்கிற அந்த தாழ்மையை தாரும், கிருபையாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me
over my mobile phone and WhatsApp number 98427 67184 and my email ID davidilango100@gmail.com davidelango 100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427671184 98427671184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidelango100@gmail.com davidelango100@gmail.com. நன்றி.